ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நிறையா மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நிறையா வந்து மாவு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம், நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்காக நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம நார்மல் மிளகாய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து இதுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா அந்த மாவோட ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போது உப்பையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மாவோட கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து பூரிக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் நமக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த வெயில் காலத்துலலாம் கேழ்வரகு கூழ், கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு நிறையா பேர் வந்து வீட்டில் சாப்பிடுவோம். வெயில் காலத்துக்கு அது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி கஞ்சி, கூழ் அதெல்லாம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம வடை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் வந்து இப்படி தட்டுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து மாவு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். நான் வந்து சைடில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வடை சுடுறதுக்காக. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி வச்ச வடையை வந்து இதில் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நம்ம தட்டை செய்வோம்ல, அது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக செஞ்சு ஆயிலில் போட்டுடலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த பெருவிரலால் நல்லா இப்படி அமுக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஈவனாக தட்டை மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம ஆயிலில் போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து வேகமாக கருகிரும் நமக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், வடை வந்து இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. பபுள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து கருகிரும், வடை சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம்.
இதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வரல அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு அந்த மாவை நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ நமக்கு தட்டை மாதிரி வந்துடும். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சு டக்கு டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. பாருங்க, இதுதான் கேழ்வரகு வடை. சுடும்போதே நமக்கு வீடு ஃபுல்லும் வாசனை நல்லா கம கமன் வரும். சுகர் பேஷண்ட்லாம் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.